ஆமென். ஸ்தோத்திரம். அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அல்லேலூயா. முதல்ல பாத்தீங்கன்னா இது கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து அப்படின்னு வேதம் ஆரம்பிக்குது. அந்த வசனம் பாத்தீங்கன்னா கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து. இப்ப நாம ஒரு பிரமாணத்தின் கீழே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். என்ன பிரமாணம்? கிருபையின் பிரமாணம். இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது, பேசுனீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிருவேன், பேசலன்னா ஒரு 2 மணி 3 மணி நேரம் ஆகும். அல்லேலூயா. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ன பிரமாணம்? கிருபையின் சத்தமா, நல்லா சத்தமா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, நல்லா சத்தமா பேசுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது கிருபையின் பிரமாணத்தின் காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்ப இதுக்கு முன்பாக ஒரு நியாய பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு மோசே கையில ஒப்புவிக்கப்பட்டது. அப்ப இந்த மோசே கொடுக்கப்பட்ட அந்த நியாய பிரமாணம் யாருக்காக கொடுக்கப்பட்டதுன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டது. அவர் கொடுத்த அந்த நியாய பிரமாணத்தை அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மாத்திரம் போதிக்கிறார், அதன்படி அவர்களை வழிநடத்துகிறார், அதன்படி அவர்களை நியாயம் தீர்க்கிறார். அப்படித்தானே? அல்லேலூயா. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்கிறதுனா, நியாய பிரமாணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல புரஜாதியாருக்கும் உரியது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். ரோமர் 2ஆம் அதிகாரம் 14-15. அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரஜாதிகள், இப்ப நாம கூட கர்த்தரை அறிவதற்கு முன்பாக ஒரு சில பேர் கர்த்தரை அறியாத குடும்பத்தில இருந்து வந்திருப்போம். அப்ப கர்த்தரை அறியாத, வாய்ஸ் கரெக்டா கேக்குதா? சவுண்ட் வைக்கணுமா? கர்த்தரை அறியாத குடும்பத்திலிருந்து இருக்கக்கூடிய, அதாவது நாம் கர்த்தரை அறியாத குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் நாம் கர்த்தரை அறிவதற்கு முன்பாக நாம் பிரஜாதிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கும் அநேக ஜனங்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அப்ப அவர்களும் ஒரு சில பேர் கர்த்தரை அறிந்திருக்கிறார்கள், அநேகர்கள் கர்த்தரை அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்ப அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, பிரஜாதிகள் சுபாவமாய், அதாவது அவர்களுடைய இயற்கையாவே அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தன்மையாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாய பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணமா இருக்கிறார்கள். அல்லேலூயா. எப்படின்னு அடுத்த வசனம் சொல்கிறது. அடுத்த வசனம் தொடர்ந்து வாசிக்கலாம். எதனால சாட்சி எடுக்கிறதா? நல்லா சத்தமா சொல்லுங்க. மனசாட்சி. அப்போ கர்த்தரை அறியாத ஜனங்கள் எத்தனை பேர் நல்லவர்கள் இருக்காங்களா இல்லையா? நம்மளை விட நல்லவர்கள் இருக்காங்க. ஆமென். அதே ஒத்துக்கிறீங்க. அப்ப நம்மளை விட புரஜாதியார், அதாவது கர்த்தரை அறியாத ஜனங்கள் அநேகர்கள் நல்லவர்களாக, மற்றவர்களுக்கு தீமை செய்யாம நேர்மையா நீதியா நடக்கிறவர்கள், நீதியா சம்பாதிக்கிறவங்க, தனக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு அவர்களை நல்ல பத்திரமா பார்த்துட்டு அவங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவங்க, இது போல நல்ல மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, தங்களுடைய மனசாட்சி நிமித்தம், ஆமென், தங்களுடைய மனசாட்சி நிமித்தம் குற்றம் இல்லை என்று, குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனை ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும், அவருடைய மனசாட்சியை என்ன பண்ணுது அப்படின்னா, இது நல்லது, இது தீமை, இது கெட்டது, அல்லது இது குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவருடைய மனசாட்சியை தீர்க்கிறதுனால என்ன வேதம் சொல்லுகிறதா, நியாய பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியைகள் தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். நியாய பிரமாணம் எங்க எழுதியிருக்கிறா? இருதயங்கள. மோசேக்கு எங்க எழுதி கொடுக்கப்பட்டது? எதுல எழுதி கொடுக்கப்பட்டது? நல்லா சத்தமா, டவுட்டா சொல்றீங்க. கற்பலகை தானே எழுதி கொடுத்தாரு. 2வது ஒரு தடவை உடைச்சாரு, திரும்ப செகண்ட் டைம் வேண்டாரு இல்லையா? அப்ப மோசேக்கு எழுதி கொடுக்கப்பட்டது கற்பலைகள்ல, ஆனால் பிரஜாதிகளுக்கு சொல்லப்படுகிறது வேதம் அவருடைய இருதயங்களில் எழுதப்பட்டிருக்கிறதாம். அல்லேலூயா. இப்போ நமக்குலாம் ஒரு டவுட் வரும். இப்போ நம்ம எல்லாம் கர்த்தரை அறிஞ்சிருக்கிறோம். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா கர்த்தரை அறியாம எத்தனை பேர் மரிக்கிறார்கள். சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கலாம், அல்ல அறிவிக்கப்பட்டும் அவர்கள் மனம் மாறாம அப்படியே வாழ்ந்துட்டு இறந்தவர்கள் இருக்கலாம். அவருக்கு நியாய தீர்ப்பு நாள் என்று ஒண்ணு உண்டு இல்லையா? 21வது வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு.
அப்ப அன்றைய நாளிலே அவர்கள் எல்லாம் எப்படி நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள் என்ன, இந்த முறைமையின்படி, அதாவது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய நியாய பிரமாணம், அந்த நியாய பிரமாணம் அவருடைய மனசாட்சியின்படி குற்றம் உண்டு குற்றம் இல்லை அப்படிங்கிற அந்த நியாய பிரமாணத்தின் முறைப்படிதான் அவர்கள் எல்லாம் நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அப்ப கர்த்தரை அறிந்த உங்களுக்கும் எனக்கு என்ன மேன்மை? அவர்கள் கர்த்தரை அறிஞ்சாலும் அறியாட்டியும் அவர்களுக்குள்ள ஒரு பிரமாணம் இருக்கு. இஸ்ரவேலர்கள் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அப்ப நாம கிருபை பிரமாணத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம். நமக்கு என்ன மேன்மை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. அதாவது நியாய பிரமாணத்துக்கும் கிருபை பிரமாணத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, நாம எந்த அளவுக்கு நியாய பிரமாணத்திலிருந்து மேன்மையானவர்கள், எந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை இயேசு கிறிஸ்து நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், அதன் மூலமாக நம்ம எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கறது குறித்து இன்னைக்கு தியானிக்க போறோம். அல்லேலூயா. அப்ப நாம் நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்ணல. இன்னைக்கு நம்ம எந்த பிரமாணத்துல இருக்கிறோம்? கிருபை பிரமாணத்துல இருக்கோம். அப்போ கிருபை பிரமாணம் இந்த உலகத்துல கொண்டு வரப்பட்டதற்கான நோக்கம் என்ன? இது ரொம்ப ஒரு சின்ன ஒரு பேசிக்கான சத்தியம் தான். ஆனா பின்னாடியே கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். கையில ஏதாவது நோட்டு டைரி எல்லாம் இருந்துச்சுன்னா எழுதிக்கிங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பின்னாடியே கவனிச்சுட்டே வாங்க, இடையில கேள்வி கேட்பேன். இல்லையா? ஓகே. சோ நம்ம எங்க போறோம்னா நியாய பிரமாணத்துடைய அதோடைய பின்விளைகள், அதாவது அதோடைய ஏன் ஒரு புதிய பிரமாணம் கொண்டு வரப்பட்டது, அதுல இருந்த ஓட்ட உடசல் என்ன, அதுல என்ன ஏன் பிரச்சனை, அதுல என்ன பிரச்சனை இருக்கு, ஏன் ஒரு புதிய பிரமாணத்தை இயேசு மூலமாக இந்த உலகத்துல தேவன் கொண்டு வருகிறார் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. நியாய பிரமாணத்தை பத்தி ரோமர் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்கிறது பாருங்க. மனிதன் படைக்கப்பட்டதுல இருந்து அவன் நிறைய பாவம் செய்யறான். உங்களுக்கே தெரியும், நோவா காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஜலப்பிரளயம் அவர்களை அந்த இருந்த எல்லா ஒரு கூட்ட ஜனத்தை அப்படியே அழிச்சு போடுறார் கடவுள். அவன் அந்த அளவுக்கு பாவம் செய்யறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அந்த ஜனங்களுக்கு பாவம்னா என்னன்னு தெரியாது. இல்லையா? தாங்கள் செய்யறது பாவம் என்று அவர்களுக்கு என்ன பண்ணாது தெரியாது. ஏன்னா நியாயப்பிரமாணம் கொடுக்கும் வரைக்கும் அவர்கள் செய்யறது எல்லாமே அவர்கள் சரின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவர்களுக்கு தாங்க செய்யறது எல்லாமே சரி, இதுல எது சரி எது தவறுன்னு உண்மையில அவங்களுக்கு தெரியல. அல்லேலூயா. அப்ப நியாயப்பிரமாணம் என்று ஒன்று மோசே கையில கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல பவுல் எழுதுறாரு, இச்சை என்பது பாவம் என்று நியாயப்பிரமாணம் எனக்கு சொல்லாதிருந்தால் அது பாவம் என்று யாருக்கு தெரியாம இருந்திருக்கும்? அங்க இருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த இச்சைங்கிற பாவம், அது இச்சை ஒரு பாவங்கிறது யார் சொல்லிதான் தெரியும்? நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர்களுக்கு இச்சை ஒரு பாவம் என்று அவர்களுக்கு தெரிந்தது. அல்லேலூயா. அப்ப நியாயப்பிரமாணம் என்பது எது பாவம் எது புண்ணியம், அது எது சரி எது தவறு, எது குற்றம் உண்டு எது குற்றம் இல்லை என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது உண்மை. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்கும். அப்ப உண்மையிலே பாத்தீங்கன்னா அந்த நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பாக என்ன பாவம்னாலும் செஞ்சுக்கலாம், எது வேணாலும் செஞ்சுக்கலாம், அதுக்கு எந்த தண்டனையுமே கிடையாது. கரெக்டுங்களா? அதுக்கு முன்பாக எந்த தண்டனை, அவன் என்ன பாவம் செஞ்சாலும் அதுக்கு எந்த தண்டனை கிடையாது. ஆனால் நியாயப்பிரமாணம் என்று ஒன்று வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பாவம் செஞ்சாலும் அதற்கு ஒரு தண்டனை இருந்தது. அல்லேலூயா. அது இல்லாம ஒரு பாவம் செஞ்சானா வருஷத்துக்கு ஒரு தடவை பலி செலுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு முறைமை இருந்தது. அப்ப வருஷத்துக்கு என்ன பண்ணாங்க? வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வயதான ஆட்டுக்குட்டி என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் அந்த ஆலயத்துல கொண்டு போய் பலி செலுத்தினாங்க. ஆனா அந்த பலி செலுத்தினதுனால அவருடைய பாவம் போனுச்சானா போகல. அந்த இஸ்ரவேல் அந்த ஆலயம் இருந்த அந்த எருசலேமை சுற்றி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஹோட்டல்ஸ், பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ், பெரிய பெரிய ரிசார்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்போ இங்கேருந்து ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு போறவன் அவனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணிடுவான், எனக்காக என்னுடைய பாவத்திற்காக ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிட போறான். அப்ப அந்த பலி செலுத்துற வரையும் நான் என்ன பாவம் செய்யறேனோ எல்லாமே அந்த ஆட்டுக்குட்டி மேல என்ன பண்ணப்படும், அது சுமத்தப்பட்டு அந்த ஆட்டை பலி கொடுத்துருவாங்க. அதானே உண்மை? அப்போ அந்த ஆடை பலி செலுத்துற வரையும் அவன் என்ன பாவம்னாலும் செஞ்சுக்கலாம், கொண்டே பலி செலுத்திடலாம். திரும்ப அங்கேயிருந்து கிளம்பி வரும்போது திரும்ப அடுத்த ஆடு எப்ப பலியிடணும் சொல்லுங்க?
அடுத்த வருஷம் தான் பலியிடணும். அப்ப அது வரை இந்த ஒரு வருஷம் என்ன வேணா பண்ணிக்கலாம், எவ்வளவு பாவம்னாலும் பண்ணிக்கலாம். அப்ப அவனுடைய கான்செப்ட் இருந்துச்சுன்னா, நம்ம எப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், நியூ இயர் கொண்டாடுறோமோ, அவனை பொறுத்தவரை ஒரு சடங்காச்சாரம். வருஷத்துல ஒரு தடவை போய் ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிட வேண்டியது, ஜாலியா போக வேண்டியது, ஒரு டூர் மாதிரி போயிட்டு அந்த பாவத்தை குறித்து அவனுடைய மனசுல என்னவே இல்லை, ஒரு குற்ற உணர்வே கிடையாது. போவான், ஜாலியா போயிட்டு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஆட்டை பலி செலுத்திட்டு திரும்ப வரும்போது என்ன பாவம் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டே வருவான். சோ இது அவனுக்கு ஒரு சடங்காச்சாரமாக இருந்துச்சு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுகிறது, மீண்டும் வாசிக்கலாம். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று. கற்பனைனா என்ன? சட்டம், சட்டதிட்டம். அதாவது நியாயப்பிரமாணத்துடைய சட்டதிட்டத்தின்படி சமயம் பெற்று. சமயம்னா சான்ஸ் பார்த்துட்டே இருக்கு. சமயம் அந்த இடத்துல சமயம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சான்ஸ், என்ன வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு அந்த பாவமானது பார்த்துட்டே இருக்கு. சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. அல்லேலூயா. பாவமானது நியாயப்பிரமாணத்துடைய சட்டதிட்டத்தின்படி வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தன சகல விதமான இச்சைகள், அதாவது அவன் செய்யறது பாவம் ஒண்ணு அப்படின்னா அதை கூட சகல விதமான மீதம் இருக்க எல்லா சகல விதமான பாவ இச்சைகளுக்குரிய ஆசைகளை அவனுக்குள்ளே தூண்டி கொண்டே இருந்தது. அல்லேலூயா. அப்ப நியாயப்பிரமாணத்தின்படி அவனுடைய பாவம் மன்னிக்கப்படவோ அல்லது பாவம் அவனை விட்டு நீங்கி அவன் பரிசுத்தமாகவே ஆகவில்லை, மாறாக பாவம் அவனுக்குள்ளே பெருகி கொண்டே இருந்தது. வேதம் சொல்லுகிறது, பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகிற்று. அல்லேலூயா. பாவம் பெருகின இடத்துல கிருபை. தொடர்ந்து வாசிக்கலாம். 9. அல்லேலூயா. அப்போ நியாயப்பிரமாணம் வந்ததுக்கு அப்புறம் பாவம் உயிர் கொண்டு வச்சு அந்த பாவத்தினால இவனுடைய ஜீவன் மரிப்பதற்கு நேராக போயிடுச்சு. அல்லேலூயா. இந்த 11ஆவது வசனத்தை வாசிங்க. என்னை வஞ்சித்து. அல்லேலூயா. பாவம் என்னை என்ன பண்ணுது? வஞ்சித்து. என்னை என்ன வஞ்சிக்கிற, என்னது? நம்மளை ஏமாத்துறது. அல்லேலூயா. அந்த பாவமானது மனுஷனை ஏமாற்றி, எதனால? நியாயப்பிரமாணத்தின் மூலமாக, நியாயப்பிரமாணம் வந்த சட்டத்திட்டத்தின் மூலமாக பாவமானது மனுஷனை வஞ்சித்து, அதாவது ஏமாற்றி அவனை மரணத்துக்கு நேராக கொண்டு போனது. அல்லேலூயா. அல்லேலூயா. 15ஆவது வசனம் வாசிக்கலாம். அந்த பாவம் செய்யறாங்க இல்லையா, பாவம் செய்யறவனுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருக்கும். எப்படியா அந்த பாவத்துல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குமா இருக்காதா? எத்தனை பேருக்கு அப்படி இருக்கு? அப்ப பாவம் செய்யறீங்க. அல்லேலூயா. அதாவது பொதுவா பாத்தீங்க அப்படின்னா, ஒரு குடிகாரன் எடுத்துங்களேன், அந்த குடிச்சு முடிச்ச உடனே அவனுக்குள்ள ஒரு தோணும், எப்படியாவது இந்த பாவத்துல இருந்து நான் வெளியில வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஒரு தம் அடிக்கிறவன பாருங்க, அந்த கடைசி தம் இருக்கும்போது நினைப்பான், இனிமேல் நம்ம சிகரெட்டே பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி. அப்ப அவனுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும், எப்படியாவது இந்த பாவத்துல இருந்து நான் விடுதலை ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா அவனால என்ன பண்ண முடியாது, அந்த சரியான டைம் வரும்போது கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும், ஆட ஆரம்பிச்சிடும். சோ ஆட்டோமேட்டிக்கா அவன் பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவான். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. எவனாவது பாவத்தை சம்மதி மனசு விருப்பத்தோட செய்யறானா? இல்ல. அதை செய்யறது எனக்கே சம்மதம் இல்ல. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதே நான் செய்யறேன். பாவத்தை வெறுக்கிறான் மனுஷன். பாவம் செய்யக்கூடாது, நான் செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அவன் விரும்புறது என்னன்னா பாவம் செய்யக்கூடாது. அப்ப விரும்புறத செய்யாம அவன் வெறுக்கிற பாவத்தை அவன் மீண்டும் மீண்டும் செய்கிறான். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். இந்த இடத்துல பவுல் எழுதுற பாருங்க, ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்தது. அப்ப இந்த பாவத்தை செய்யறது நான் இல்ல. எனக்கு கரெக்டா அந்த 6 மணிக்கு கை ஆடுறது, அதுக்கு உடனே நான் போய் தண்ணி அடிக்கிறேன் இல்லையா, அந்த பாவத்தை செய்யறது நான் அல்ல, எனக்குள் இருக்கிற பாவமே. எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. ஒரு மனுஷன் பாவம் செய்யறது, ஒரு மனுஷன் குற்றம் செய்யறது அவன் செய்வதல்ல, அவனுக்குள் வாசம் செய்கிற பாவமே அப்படி செய்கிறது. எப்படின்னு பாருங்க. தொடர்ந்து வாசிங்க.
என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். ஒரு மனுஷனை மூணா பிரிக்கிறோம். எப்படி? சத்தமா? ஆவி, ஆத்மா, சரீரம். சூப்பர். இப்போ இந்த சரீரம்ங்கிறதா அந்த சரீரம் மாம்சம் சொல்றோம். அந்த மாம்சத்துல நன்மை வாசமா இருக்கிறது இல்லை அப்படின்னு பவுல் எழுதுறாரு. இந்த சரீரத்துல என்ன இல்ல? நன்மை செய்கிறது இல்ல. இந்த சரீரம் வந்து நன்மைக்கு ஏதுவானது கிடையாது. நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. என்னிடத்தில் அப்படிங்கிறது உள்ள இருக்கக்கூடிய ஆவி. அல்லேலூயா. நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவிக்குள்ள இருக்கிறது. நன்மை செய்வதோ என்னுடைய மாம்சத்தில் இல்லை. எத்தனை பேர் புரியுது? எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவிக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் இருக்குது. ஆனால் எனக்கு வெளியில இருக்கு இல்லையா அந்த மாம்சம், இந்த மாம்சத்துக்கு நன்மை செய்ய வேண்டுகிற விருப்பம் இல்ல. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. ஆதலால் நான் விரும்புகிற நன்மை செய்யாமல், அதாவது எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவி விரும்புகிற நன்மை செய்யாமல் எனக்கு வெளியில இருக்கக்கூடிய இந்த மாம்சம் விரும்பக்கூடிய அந்த தீமையை நான் செய்கிறேன். தொடர்ந்து வாசிங்க. அப்ப அந்த மாம்சம் செய்யக்கூடிய அந்த தீமையை செய்யுது அப்படின்னா அதை செய்யறது நான் இல்ல. அப்ப யாருதான் செய்யறது? நல்ல சத்தமா சொல்லுங்க. இது புரிஞ்சாதான் தொடர்ந்து நம்ம போக முடியும். அதாவது நன்மை செய்யக்கூடிய எண்ணம் எனக்குள்ள இருக்குது, எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவிக்குள்ள இருக்குது. ஆனால் நன்மை செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் என்னுடைய மாம்சத்துக்கு இல்ல. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா இந்த மாம்சத்தில் என்ன இருக்கிறதுனா பாவம் இருக்கிறது. அப்ப நான் செய்யக்கூடிய தீமை, நான் செய்யக்கூடிய பாவத்தை நான் செய்யவில்லை, என் மாம்சத்தில் இருக்கிற பாவம் தான் அதை செய்கிறது என்று அதுல பவுல் எழுதுகிறார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. ஆனபடியினால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கின்ற ஒரு பிரமாணத்தை காண்கின்றேன். அல்லேலூயா. இது எங்க இருக்கு பாருங்க. நான் வந்து நன்மை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் என்னுடைய ஆவியில இருக்கு. ஆனா என்னுடைய மாம்சத்துல பாவம் இருக்கு. எங்க இருக்கு பாவம்? என்னுடைய மாம்சத்துல பாவம் இருக்கு. அந்த பாவம் நான் நினைக்கிறது நன்மை செய்ய வேண்டும் என்று. ஆனால் இந்த பாவம் எனக்கு பிடிக்காத விரும்பாத பாவத்தை அந்த பாவமே செய்கிறது. அல்லேலூயா. அப்ப இதன் மூலமாக எனக்கு ஒன்று புரிகிறது, அந்த நன்மை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீமை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரமாணத்தை என்னுடைய மாம்சத்திலே நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. கடைசி வசனம் 25 வாசிங்க. அப்ப நாம் அத்தனை பேரும் அழைக்கப்பட்டது எதற்கு அப்படின்னா தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக. அப்படித்தானே? நம்முடைய சரீரம், நமக்குள்ள இருக்கக்கூடிய அவயங்கள் எல்லாமே யாருக்காக உண்டாக்கப்பட்டது, யாருக்காக நாம் வேறுபிரிக்கப்பட்டிருக்கோம், இது எப்படிங்கிறத நம்ம பின்னாடி வர பார்ப்பேன். அதுக்கு முன்பாக நாம் பொதுவாகவே மனுஷன் வேறுபிரிக்கப்பட்டிருக்கிறான். நம்முடைய பழைய வாழ்க்கையிலிருந்து நாம் வேறுபிரிக்கப்பட்டிருக்கோம். அப்படின்னா நாம் எதற்காக வேறுபிரிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா தேவனுக்கென்று நாம் வேறுபிரிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த இடத்துல நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கும், அப்ப என் மனசுக்குள்ள இருக்கிறது நியாய பிரமாணம், என் மனசுக்குள்ள இருக்கிறது நியாய பிரமாணம். அந்த நியாய பிரமாணத்தின் மூலமாக நான் தேவனுக்கு ஊழியம் செய்யறேன். ஆனால் என் மாம்சத்துல ஒரு பிரமாணம் இருக்கிறது. அந்த பிரமாணத்தின் மூலமாக மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கு நான் ஊழியம் செய்கிறேன். அல்லேலூயா. இந்த மாம்சத்துல பாவம் இருக்குது அப்படின்னு பவுல் எழுதுற. இந்த பாவம் எங்க இருந்து வந்துச்சு? இந்த பாவம் எங்க இருந்து வந்தது? ஆதாம் காலத்துல வந்தது. கேட்டா, ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் அப்பதான் முதலாக மனுஷனுக்குள்ள பாவமே வருகிறது. கர்த்தர் தேவன் சொன்ன அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிடக்கூடாதுன்னு தேவன் கட்டளையிடுறாரு. அப்ப தேவன் கட்டளையிட்ட அவருடைய கட்டளையை மீறி என்ன பண்றாங்க? அந்த கனியை வந்து புசிக்கிறார். அப்ப அதுதான் மிகப்பெரிய பாவமாக மாறினது. அந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். அப்ப மரணமும் உள்ள வருது. அல்லேலூயா. இப்ப முதலாக மனுஷனுக்குள்ளே பாவம் வருகிறது. அதை தொடர்ந்து என்ன வருது? மரணம் வருகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த பாவம் மரணம் அப்படிங்கிற ஒரு புதிய பிரமாணத்தை எங்கே நாம் பார்க்கிறோம் அப்படின்னா நம்முடைய மாம்சத்திலே பார்க்கிறோம். அப்ப ஒரே மனுஷனுக்குள்ள ரெண்டு பிரமாணம் இருக்கு. நம்ம முதல்ல பார்த்தோம்,
நியாயப்பிரமாணம் பார்த்தோம், கிருபை பிரமாணம் பார்த்தோம். இப்போ புதுசா ஒரு பிரமாணம் அவருடைய மாம்சத்துல இருக்கிறது. அதற்கு பேரு தான் அந்த இடத்துல எழுதுகிறார், மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கு நான் ஊழியம் செய்கிறேன். அல்லேலூயா. இப்போ ஒரு மனுஷனுக்குள்ள 2 பிரமாணம் உண்டு. அவன் மனசுக்குள்ள என்ன பிரமாணம் இருக்கு? நியாய பிரமாணம் இருக்கு. அவனுடைய மாம்சத்துல என்ன பிரமாணம் இருக்கு? பாவ பிரமாணம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த பாவ பிரமாணம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, அந்த மாம்சத்துல என்ன இருக்கு? பாவம் இருக்கிறது. ஆமென். அந்த பாவம் இருக்கிறது. அந்த பாவத்தினால ஒரு பிரமாணம் அந்த இடத்துல தோற்றுவிக்கப்படுகிறது. அதுக்கு பேர் தான் பாவ பிரமாணம் அப்படின்னு அந்த இடத்துல பவுல் எழுதுகிறார். அல்லேலூயா. இதுவரையிலும் புரிஞ்சுதா? இதெல்லாம் புரிஞ்சுதா? அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் எப்படி வந்துச்சு? ஆதாம் செஞ்ச பாவத்தினால மனுஷனுக்குள்ள பாவம் வருது. அந்த பாவம் எங்க இருக்கு அப்படின்னா, மனிதனுடைய பிளஷ், அதாவது மாம்சத்துல அந்த பாவம் வந்து குடிகொண்டு இருக்கு. ஒரு மனுஷனுக்குள்ள நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கு. அது எங்க இருக்கு? நம்முடைய ஆவியில இருக்கு. அதுதான் நியாயப்பிரமாணம். அப்ப எனக்குள்ள நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அந்த தீமை எங்கிருந்து வருகிறது அப்படின்னா, என்னுடைய மாம்சத்தில் இருக்கக்கூடிய பாவத்தினாலே அந்த தீமை வருகிறது. அல்லேலூயா. அப்ப அதனால வரக்கூடிய பிரமாணத்துக்கு பேரு தான் பாவ பிரமாணம். அப்ப நியாய பிரமாணமும் அவனுக்குள்ள இருக்கு, பாவ பிரமாணமும் அவனுக்குள்ள இருக்கு. இதுவரையிலும் புரிஞ்சுதா? அல்லேலூயா. ஓகே, அடுத்து நம்ம அடுத்த கிட்டத்துக்கு போகலாம். 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாமே. அல்லேலூயா. இப்ப நம்ம முதல்ல பார்த்தோம், மாம்சத்துல என்ன இருக்கு? பாவம் இருக்கு. மாம்சத்துல பாவம் இருக்கு. அப்ப இயேசு இந்த உலகத்துல வந்ததற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, இயேசு சிலுவையில அறையப்படுகிறார். இயேசு சிலுவையில அறையப்படுகிறார். அறையப்பட்டதற்கான நோக்கம் என்ன? அவர் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தன்னுடைய மாம்சத்தை எல்லாம் வந்து பீப்பதற்கு ஒப்பு கொடுத்து, தன்னுடைய கைகளில் கால்களின் ஆழடிக்கு ஒப்பு கொடுத்து, தன்னுடைய சரீரத்தில் கூடிய ஒரு சொட்டு ரத்தம் முதற்கொண்டு இந்த உலகத்திலே அவர் இந்த பூமியில சிந்தினதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு பலியாக செலுத்தப்படுகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷனுடைய பாவத்தையும் அவர் மீது சுமத்தி அவர் அந்த இடத்துல ஒரு பலியாக செலுத்தப்படுகிறார். அல்லேலூயா. அப்போ அந்த பலியாக செலுத்தப்படும் பொழுது, இப்போ ஒரு நியாயப்பிரமாணத்தின்படியும் ஒரு பலி செலுத்தப்படுகிறது. எப்போ என்னது? ஒரு ஆடு வந்து பலி செலுத்தப்படுகிறது. அப்ப இந்த ஆடு செலுத்தக்கூடிய ஆட்டினால் அந்த ரத்தம் சிந்தப்படுகிறது. அந்த ரத்தத்தினால மனுஷனுடைய பாவம் போகல. அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் மீது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல விதமான பாவங்களை அவர் மேல் சுமத்தி அவர் பலியாக செலுத்தப்படுகிறார். அந்த பலி செலுத்தும் போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. தன்னுடைய தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அல்லேலூயா. இந்த மாம்சத்துல ஒரு பாவம் வந்துச்சு இல்லையா? ஆதாம் காலத்துல இருந்து வந்துச்சு இல்லையா? அந்த பாவம் ஆதாம்ல இருந்து வருஷம் நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச எல்லா பாவம் சாபம் எல்லாமே இந்த மனுஷனுடைய அந்த பிளஷ்ல, அந்த மாம்சத்துல வந்து உட்கார்ந்து இருக்கு இல்லையா? இந்த பாவத்தை தேவன் என்ன பண்றான்னா, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி அந்த மாம்சத்திலே இருந்த பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். நல்ல கரங்களை தட்டலாமா? அப்போ நியாய பிரமாணத்திற்கும் கிருபை பிரமாணத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, நியாய பிரமாணக்காரர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய இருதயத்துல இருக்கு. ஆனால் நன்மை செய்வதோ அவருடைய மாம்சத்துல இல்லை. ஏன் அப்படின்னா, மாம்சத்துல பாவம் இருந்தது. அந்த மாம்சத்தில் இருந்த பாவத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் அவருடைய பாவத்தை, நம்முடைய மனுஷனுக்குள்ளே அந்த மாம்சத்தில் இருந்த பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. சோ அவருடைய அந்த கிருபை பிரமாணம், அந்த கிருபை பிரமாணத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மாம்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவத்தை தேவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். 2வது வசனம் வாசிக்கலாம். ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினாலே, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள அந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், அவருக்குள்ள இருந்த அந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம்
என்னுடைய மாம்சத்துல இருந்துச்சு இல்லையா பாவம், அந்த பாவத்தினால மரணம் உண்டாச்சு இல்லையா, அந்த பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் என்று என்னை விடுதலை ஆக்கிச்சு. அல்லேலூயா. அப்ப நம்மளாம் யாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய அந்த ஜீவனுள்ள பிரமாணத்தினாலே நம்முடைய மாம்சத்தில் இருந்த அந்த அந்த பாவம் என்கின்ற அந்த அசுத்தத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, சோ இப்போ மீண்டும் முதல் வசனத்தை வாசிக்கலாம். 8:1. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து. அல்லேலூயா. போதும், நாங்க கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து, இது இங்கிலீஷ்ல ஆங்கில வேதாகத்துல எப்படி போட்டிருக்குன்னா, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு ஆங்கில வேதாகத்துல படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, ஏனென்றால் அவர்கள் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள் அப்படின்னு அந்த வேதாகமத்துல இருக்கு. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களுக்கு என்ன அப்படின்னா இல்லைன்னா ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அதாவது இந்த உலகத்துல அவர்களுக்கு எந்த விதமான ஆக்கினை தீர்ப்போ அல்லது இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது அவர்களுக்கு எந்த விதமான ஆக்கினை தீர்ப்போ கிடையாது என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஏன் அப்படின்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களே டைரக்டா எங்க போயிடுறோம்? டேரக்டா எங்க போயிடுறோம்? பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுறோம். போமா போக மாட்டோமா? நீங்க யோசிக்கிற பார்த்தா போமானே தெரியலையே. அல்லேலூயா. நம்ம எதுக்காக காத்திருக்கிறோம்? பாரு, அவருடைய 2ஆம் வருகைக்காக நம்ம காத்துட்டு இருக்கோம், அப்படித்தானே? அல்லேலூயா. அப்ப நம்ம கண்டிப்பா எங்க போகணும்? போகணுமா போக வேண்டாமா? நல்லா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நம்ம அத்தனை பேர் எதுக்காக காத்துட்டு இருக்கோம்னா இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகைக்காக காத்துட்டு இருக்கோம். அவருடைய வருகையின் போது நம்முடைய மரணம் முந்தியோ அல்லது நம்முடைய இயேசுடைய வருகை முந்தியோ எது முந்தினாலும் நம்ம எங்க போயிடணும்? நேரா பரலோகத்துக்கு போயிடணும். ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த ஆக்கினை தீர்ப்புங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பரலோகத்துக்கு போகாம செலக்ட் ஆகாம இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கு கடைசி நாள்ல தேவனால் கொடுக்கப்படக்கூடிய அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இருக்கு இல்லையா, அதைத்தான் ஆக்கினை தீர்ப்பு என்று சொல்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப அந்த ஆக்கினை தீர்ப்பு நாளிலே அவர்கள் செய்த நன்மை தீமை நம்ம செலக்ட் ஆகி ஓகே ஆயிட்டோம்னா டைரக்டா பரலோகம். அப்படி இல்லை அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நியாயப்பிரமாணக்காரர்கள் புறஜாதியார் எல்லாரோட சேர்ந்து நம்ம எங்க போய் நிக்கணும்? அவருடைய தேவ சிங்காசனத்துக்கு முன்பாக நியாயப்பிரமாணத்துக்கு அவர் நம்முடைய செஞ்ச நன்மை தீமைக்கு தக்க பலன் கூட வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த நியாய தீர்ப்புக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அல்லேலூயா. அப்போ நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவராக இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கரங்களை தட்டுங்களேன். நம்ம அத்தனை பேரும் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்கள். ஆமாவன், ஆமென். நாம யாரு? அத்தனை பேரும் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்கள். எப்படின்னு பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்ப ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் எதில் மூலமாக பெறுகிறார்கள்னா கிறிஸ்து இயேசுடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெறுகிறோம். தொடர்ந்து வாசிங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். கிறிஸ்துவனை கூட நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? அடக்கம் பண்ணப்பட்டிருக்கோம். அப்ப நம்ம முதலாக நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, நானும் ஞானஸ்தானம் எடுக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா அப்பெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அவங்க கொண்டு போய் தண்ணியில மூழ்கிக்கிட்டு வந்தாங்க. வெளியில வந்தோட நல்லா ஒரு புது ட்ரெஸ் கிடைச்சிச்சு, டக்குன்னு எடுத்து போட்டுட்டு வந்தான். அப்படித்தான் ஞானஸ்தானம் எடுத்து. உண்மையான சத்தியம் என்னன்னு தெரியாது. ஆனால் ஆவிக்குரிய சத்தியம் என்ன அப்படின்னா, நான் தண்ணீரில் மூழ்கும் பொழுது நான் கிறிஸ்துடைய மரணத்தோடு இணைக்கப்பட்டு நான் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்படுகிறேன். அல்லேலூயா. ஒரு மனுஷன் செத்துட்டான் அப்படின்னு வச்சுங்களேன், அவன் மேல இருந்த தண்டனை வந்து கேன்சல் ஆயிடும். கரெக்டா? ஒரு 10 வருஷம் தண்டனைக்குரியவன் ஒரு ஜெயில அடைக்கப்பட்டிருக்கான்னு வச்சுங்களேன். முதல் வருஷத்திலே அவன் வந்து இறந்து போயிடான்னு வச்சுங்க. அப்ப அந்த மீதம் இருக்க 9 வருஷம் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்படித்தானே? அவன் கேன்சல் ஆயிடும். இல்ல ஃப்ரீசர்ல போட்டு இன்னும் 9 வருஷம் வச்சிருப்பாங்களா? இல்ல, அவன் செத்துட்டானாவே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? அவனுக்குள்ள இருக்கக்கூடிய
அவன் மீது இருக்கக்கூடிய தண்டனையோ அல்லது அவன் மீது இருக்கக்கூடிய கேஸ் எல்லாமே கிளியர் ஆயிடும், ஜீரோ ஆயிடும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூட வேதம் சொல்லுகிறது. 7ஆம் அதிகாரம் 1-2-3 வசனம் வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தின்படி ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த மனைவியானவள் அந்த கணவனை தள்ளி விட்டுட்டு, அதாவது அவனை விட்டுட்டு வேற ஒரு புருஷனை, வேற ஒரு ஆணை வந்து திருமணம் செய்வதற்கு அவருக்கு உரிமை இல்லை. அப்போ அப்படி திருமணம் செஞ்சா அவங்கள வந்து விபச்சாரி என்று கல்லெறிஞ்சு கொன்றுவாங்க. எதன்படி? நியாயப்பிரமாண சட்டத்தின்படி. ஆனால் வேதம் இன்னொரு வாக்கியம் சொல்லுகிறது, ஒருவேளை கணவன் மனைவி இருக்கும் பொழுது கணவன் இறந்து விட்டால், அப்ப அவங்க 2 பேருக்கு பண்ணப்பட்ட அந்த திருமணமானது கேன்சல் ஆகி, அவர் 2 பேருக்கு செய்யப்பட்ட உடன்படிக்கை கேன்சல் ஆகி, அந்த மனைவி அந்த ஸ்திரீயானவள் வேறொரு ஆணை வந்து திருமணம் செய்து கொள்ளலாம். அப்ப வந்து அவ வந்து விபச்சாரி எண்ணப்பட மாட்டாள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் இறக்கும் பொழுது, ஒருவன் மரணிக்கும் பொழுது அவன் மீது இருந்த சகல விதமான பாவங்களும், அவன் மீது இருந்த சகல விதமான சட்ட திட்டங்களும், அவன் மீது இருந்த சகல விதமான தண்டனைகளும் நீங்கி அவன் வந்து விடுதலையாக்கப்படுகிறான். அல்லேலூயா. இப்ப வாசிக்கலாம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். சரி, 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுடன் கூட நாம் அடக்கம் பண்ணப்படுகிறோம். ஞானஸ்நானத்துல என்ன நடக்குது? அவருடைய மரணத்தோடு சேர்ந்து நாமும் என்ன பண்ணப்படுகிறோம்? அடக்கம் பண்ணப்பட்டோம். நம்ம என்ன ஆயிட்டோம்? இறந்துட்டோம்னு அர்த்தம். ஞானஸ்தானத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம்? இறந்துட்டோம்னு அர்த்தம். அப்ப நான் அடக்கம் பண்ணப்படுகிறேன் அப்படின்னா நான் என்ன ஆயிட்டேன்? இறந்தாதானே அடக்கம் பண்ணுவாங்க. ஏன் இவ்வளவு முழிக்கிறீங்க? அப்ப நான் வந்து என்னட்டேன்? நான் இறந்துட்டேன். நான் வந்து ஞானஸ்தானத்துல என்னை கொண்டு போய் கிறிஸ்துவோடைய மரணத்தோடு சேர்த்து என்னை என்ன பண்றாங்க? அடக்கம் பண்றாங்க. அப்ப அடக்கம் பண்ணப்பட்டவுடன் என் மீது இருக்கக்கூடிய, அதாவது என் மாம்சத்தில் இருந்த பாவம், மரணம் அப்படிங்கிற அந்த பிரமாணம் என்னை விட்டு நீங்குகிறது. எத்தனை புரியுது? ஆதாம் முதற்கொண்டு என் மேல் வந்து என்னுடைய மாம்சத்தில் இருந்த பாவம் அப்படிங்கிற ஒரு பிரமாணம், நான் எப்பொழுது ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தோடு நான் சேர்க்கப்பட்டு நான் அடக்கம் பண்ணப்படுகிறேனோ, என்னுடைய மாம்சத்தில் இருந்த பாவம், மரணம் அப்படிங்கிற பிரமாணம் என்னை விட்டு நீங்கி நான் புது சிருஷ்டியாக மாறுகிறேன். அல்லேலூயா. தொடர்ந்து 5வது வசனம் வாசிங்க. அப்ப நான் வந்து இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டேனானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நான் என்ன பண்ணப்பட்டிருக்கேன்? இணைக்கப்படுகிறேன். அப்ப நான் அவரோடு இணைக்கப்பட்டு நான் உயிர்த்தெழும் பொழுது, அதாவது தண்ணீரை விட்டு நான் எழும்பும் பொழுது புது சிருஷ்டியாக இந்த உலகத்துல வர்றேன். நல்ல கரங்களை தட்டுங்க. இப்ப 8:2 வாசிங்க. 8:2 வாசிங்க. இல்ல 8:2. ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. அல்லேலூயா. கிறிஸ்துவுடைய அந்த ஜீவனுடைய பிரமாணம், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவனுள்ள பிரமாணம் என்ன பண்ணுதுன்னா, என்னை பாவம், மரணம் அப்படிங்கிற ஒன்று பிரமாணத்தில் நின்று எப்ப நான் வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறேனோ, அவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தின் சாயலில் நான் அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நான் எழுந்திருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவனுடைய பிரமாணம் என்னை மரணம், பாவம், மரணம் அப்படிங்கிற பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலையாக்கிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நான் வந்து இப்போ நியாயப்பிரமாணக்காரன் மாதிரி இல்ல, நான் என்ன பண்றேன்? ஒரு புது சிருஷ்டியாக மாறிட்டேன். அப்ப எனக்குள்ள அந்த பாவம் எங்கே வேலை செய்யல, கிரியை செய்யல. என் மாம்சத்துல அந்த பாவமானது கிரியை
செய்யவில்லை. தொடர்ந்து வாசிக்கலாம். அந்த 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். தொடர்ந்து வாசிங்க. தொடர்ந்து கிறிஸ்து எப்படி அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரோ அதே போல நாமும் அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய சாயலில் உயிர் தெழுந்திருக்கிறோம். தொடர்ந்து அல்லேலூயா. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தினம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவர் எப்படி ஒரே தரம் மரித்து திரும்ப அவருக்கு மரணம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கு மரணம் கிடையாது. அதே போலதான் நாம் ஒரே தரம் இயேசுவோடு மரித்ததுனாலே மீண்டும் நம்முடைய மாம்சத்தினால வரக்கூடிய அந்த பாவம் அப்படிங்கிற அந்த பிரமாணத்தினால வரக்கூடிய மரணம் நமக்கு இல்லை. அல்லேலூயா. அப்படி இயேசு எப்படி ஒரே தரம் மரித்து தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறாரோ அதே போல நீங்களும் 11வது வசனம், அப்படியே நீங்களும் உங்களை இயேசு கிறிஸ்து எப்படி தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறாரோ அதே போல நாமும் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப நான் பிழைத்திருப்பது யாருக்காக பிழைத்திருக்கிறேன்? தேவனுக்கென்று நான் பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. சரி, ஓகே. என்னை அந்த பாவ பிரமாணத்திலிருந்து இயேசு கிறிஸ்துடைய ஜீவனுள்ள பிரமாணம் என்னை விடுதலை ஆக்கிற்று. இதனால வரக்கூடிய நன்மை என்ன, பலன் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 1 வசனம் மீண்டும் வாசிங்க. அப்ப நாம் எப்பொழுது நம்ம விடுதலையாக்கப்பட்டோமோ, விடுதலையாக்கப்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அதாவது இயேசு கிறிஸ்துக்கு உட்பட்டவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அவர்கள் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. எதன்படி? நமக்குள்ள இருக்கக்கூடிய மாம்சத்தின்படி அல்ல. ஏன்னா மாம்சம் என்ன ஆயிடுச்சு? இப்போ மரித்து போயிட்டு. நல்லா சொன்னீங்க, கரெக்டா சொன்னீங்க. அல்லேலூயா. என்னுடைய மாம்சம் என்ன ஆயிடுச்சு? இப்போ மரித்து போயாச்சு. அப்ப எனக்குள்ள மீதம் இருக்கிறது என்ன? இப்போ ஆவி இருக்கு. அந்த ஆவியின் வழி நடத்துதலின்படி வாழ்வதற்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து பாத்தீங்க அப்படின்னா அவரு ஞானஸ்தானம் எடுத்து கரையேறி வரும் பொழுது என்ன நடக்குது? ஆவியானவர் புறா வடிவில அவர் மீது இறங்கினார் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்கிறது. ஆமென். அதே போலதான் ஞானஸ்தானம் பெறக்கூடிய நாமும் நம்முடைய விரும்பினாலும் விரும்பாட்டியும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்குகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாதனால நம்மளால என்ன பண்ண முடியல? அந்த புறாவையெல்லாம் நம்மளால பார்க்க முடியல. எப்படி இயேசு கிறிஸ்து மேல ஆவியானவர் புறாவடியில் இறங்கினாரோ அதே போலதான் நாம எப்படி ஞானஸ்தானம் எடுத்து கரையேறும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவடியில் நம்மளே இறங்குகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையிலே ஒரு பொள்ளாச்சியில ஒரு சபையில ஒரு சாட்சி சொன்னாங்க. அந்த ஞானஸ்தானம் எடுக்கும்போது வீடியோ எடுத்துட்டு இருந்திருக்காங்க. வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறும்போது பளிச்சுன்னு ஒரு மின்னல் அடிச்சுச்சான். அந்த மின்னல் அடிச்ச உடனே அந்த பிளாஷ்ல மொபைலே ஆஃப் ஆயிடுச்சான். அப்ப பரிசுத்தாவுடைய அந்த அபிஷேகம் அக்னி அவர் மேல இறங்கியிருக்கு. அல்லேலூயா. அந்த மின்னல் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அது ரெக்கார்ட் ஆகல அந்த மொபைல்ல. பரிசுத்தாவியான எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் அக்னி அவர் மேல இறங்கினதை அன்னைக்கு ஒரு சாட்சியா சொன்னாங்க. சோ அதே போலதான் நம்மள புறா வடிவில பரிசுத்தாவியானவர் இறங்குகிறார். அவர் எதுக்காக அப்படின்னா மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பரிசுத்தாவியானவர். எதற்காக? மீட்கப்படும் நாளுக்கு. நம்ம முதல்ல சொன்ன நாம் அத்தனை பேரும் பரலோக ராஜ்யத்திற்கென்று நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நாம் அந்த பரலோக ராஜ்யத்திற்கென்று போகும் பொழுது அதற்கென்று ஒரு முத்திரை வேணும். எப்படி ஒரு கம்பெனிக்குள்ள போகும் பொழுது ஐடி கார்டு எல்லாம் காமிச்சிட்டு போவாங்க. இன்னும் ஒரு சில கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா ஐடி கார்டு காமிச்சாதான் உள்ளே அந்த டோரே ஓப்பன் ஆகும். அந்த டோர் ஓப்பன் ஆவதற்கு அந்த ஐடி கார்டு தேவைப்படுது. அதே போலதான்
பரிசுத்த ஆவியினுடைய அந்த முத்திரை என்பது நான் பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கான ஒரு திறவுகோல். அல்லேலூயா, அல்லேலூயா. அது முத்திரை, என் மீது இருந்த ஒரு அடையாளம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார்ல மோசே, நீங்க உங்களுடைய நிலைக்கால்கள்ல அந்த ஆட்டுக்கடையோட ரத்தத்தை பூசு, அப்போ சங்கார தூதன் வீட்டுக்குள்ள வரமாட்டான் அப்படின்னு எப்படி ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டதோ, அதே போல இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகையின் போது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஒரு அடையாளம், நம்ம மீது போடப்பட்ட ஒரு முத்திரை என்ன, நம்முடைய நிலக்கால்களை பூசப்பட்ட அந்த ரத்தம் என்னன்னா நாம் பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்தாவுடைய அபிஷேகம், அந்த அக்கினி. அந்த அக்கினி நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம இயேசு கிறிஸ்துவோட இந்த இரண்டாம் வருகைக்கு நாம் எலிஜிபிள் ஆகிறோம். அல்லேலூயா. அப்போ அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவோட இரண்டாம் வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. 8ஆம் அதிகாரம் 10-11 வசனம் வாசிங்க. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. அப்ப இயேசு மரிக்கிறார், 3ஆம் நாள் அவரை யார் எழுப்புறாரு? தேவன் அவரை உயிரோடு எழுப்புகிறார். அப்போ அந்த தேவனை, அந்த இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, அதாவது பரிசுத்த ஆவி உங்களில் வாசமா இருந்தால், நமக்குள்ள இருந்துச்சுன்னா, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் நம்முடைய தேவன் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. அப்ப இந்த சாவுக்கு ஏதுவான சரீரம் ஒரு நாள் உயிர்ப்பிக்கப்படும். அதற்கான முத்திரை தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். 6:14. எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரியுது? அல்லேலூயா. நல்ல பெரிய ஒரு கரத்தட்டுங்களேன். நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கபடினால், நாமெல்லாம் எதற்கு கீழ்பட்டிருக்கோம்? கிருபையோட பிரமாணத்துக்கு நம்ம கீழ்பட்டிருக்கோம். அப்படி கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாவம் நம்மை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. பாவம் நம்மை மேற்கொள்ளாது. அடுத்த வசனம் எழுதுறாரு பவுல், பாருங்க. இதனால் என்ன? நாம் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருக்காமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கப்படினால் பாவம் செய்யலாமா? அவரே என்ன சொல்றாரு? நீங்க உங்களோட யோசனை அடுத்து அங்கதான் போவோம். அப்ப பாவம் நம்மளை மேற்கொள்ளாதுன்னா நம்ம எவ்வளவு பாவம்னாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு போகக்கூடாதுங்கிறக்காக தான் பவுல் எழுதுறாரு. நீ பாவத்துக்கு நீ நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாம கிருபைக்கு கீழ்பட்டிருக்கனால நீ எவ்வளவு வேணாலும் பாவம் செஞ்சுக்கலாமா? கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருக்காம கிருபைக்கு நான் கீழ்பட்டிருக்கனால பாவம் என்னை மேற்கொள்ளாது. ஏன்? எப்படி பாவம் மேற்கொள்ளாது? ஏன் அப்படின்னா, அந்த பாவத்தை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையில என்ன பண்றாரு? அதை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். வாசிக்கலாமா? 8:3 திரும்ப வாசிக்கலாமா? மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அப்ப பாவம் என்ன ஆயிடுச்சு? ஆல்ரெடி ஆக்கினைக்குள்ளாயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆக்கினைக்குள்ளாயிடுச்சுன்னா இப்ப பாவம் நம்மளுடைய மாம்சத்தில் செத்து போயிடுச்சு. அல்லேலூயா. அது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு ஆயிடுச்சு. அப்ப செத்து போன அந்த பாவமானது மீண்டும் நம்ம என்ன பண்ணாது? எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. அந்த பாவம் நம்ம மாம்சத்துல கிடையாது. அந்த மாம்சத்துல இருந்த பாவமானது அதை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விட்டார் இயேசு. அப்போ அந்த பாவமானது மீண்டும் நம்மை மேற்கொள்ளாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 8:12 வாசிங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். அப்ப நமக்குள்ள நிறைய பாவங்கள்லாம் செய்யறோமா? நிறைய காரியங்கள், ஒரு 17 வகையான மாம்ச இச்சைகள்லாம் இருக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? நிறைய பாவங்கள் செய்யறமா செய்யலையா? நிறைய இருக்கு.
வேசித்தனம், விபச்சாரம், வேசித்தனம் இருக்கு, கோபம் இருக்கு, மூர்க்கம் இருக்கு, பொறாமை, இது மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கா? இதெல்லாம் நமக்கு இருக்கா இல்லையா? இருக்கு, கண்டிப்பா இல்லையா? நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, கிறிஸ்துக்குள்ளாக அந்த உடன்படிக்கை அவருடைய மரணத்தின் சாயலாக போய் அதுக்கப்புறம் அவருடைய உயிர்த்தலின் சாயல அவர் எழுந்தாச்சு. ஆனாலும் நமக்குள்ள அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் அதை பாவம் என்று வேறும் சொல்லல, மாம்சத்தின் கிரியைகள் அல்லது சரீரத்தின் செய்கைகள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதெல்லாம் என்னவா? சரீரத்தின் செய்கைகள். நல்லா சொல்லுங்களேன். சரீரத்தினுடைய செய்கைகள் என்னுடைய அவயத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு பவுல் எழுதுறார். அல்லேலூயா. அப்ப நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். ஆனாலும் கர்த்தருக்கு பிடிக்காத, கர்த்தருக்கு அருவருப்பான அநேக காரியங்களை நான் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னா அது அத்தனையும் பாவம் அல்ல. என்னுடைய மாம்சத்தில், என்னுடைய அவயங்களில், என்னுடைய சரீரத்தில் வெளிப்படக்கூடிய கிரியைகள் அல்லது செயல்கள் என்று இந்த இடத்துல வேதம் நமக்கு சொல்கிறது. அல்லேலூயா. அதெல்லாம் என்னது? மாம்சத்துடைய கிரியைகள் அல்லது செயல்கள் என்று சொல்கிறது. அல்லேலூயா. 6:13 போலாம். 6:13. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக என் சரீரத்தில் இருக்கக்கூடிய அவயங்கள் எல்லாமே அநேக பாவங்களை, அதாவது அநேக செயல்கள், அநேக கிரியைகளை செய்தது. அப்படித்தானே? செஞ்சமா செய்யலையா? செஞ்சாச்சு. ஆனால் இப்ப வேதம் நமக்கு சொல்கிறது, ஆகையால் நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, உனக்குள்ள உன்னுடைய மாம்சத்துல, அதாவது அவயங்களில, உன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய அவயங்களில ஒரு தேவனுக்கு பிடிக்காத கிரியைகள் இருக்கு இல்லையா, செயல்கள் இருக்கு இல்லையா, அந்த செயல்களை நீக்கி, அதாவது இந்த செயல்கள் எல்லாம் அது அத்தனையும் எதற்குரிய ஆயுதங்கள் அப்படின்னா, எதற்குரிய ஆயுதங்கள்? அநீதிக்குரிய ஆயுதங்கள். அந்த அநீதிக்குரிய ஆயுதங்களாக இருந்த உன்னுடைய அவயங்களை இப்ப எதற்குரிய ஆயுதங்களாக மாற்று? நீதிக்குரிய ஆயுதங்களாக மாற்று. எப்படி மாத்துறது? என் சரீரத்துல எனக்கும் பிடிக்கல, கர்த்தருக்கும் பிடிக்கல, பிடிக்காத செயல்கள் என் சரீரத்திலிருந்து வெளிப்படுது. என் கையிலேயே, காலிலேயே, கண்ணிலேயோ எல்லாம் வெளிப்படுது. கண்ணு தேவையில்லாத பாக்குது. இப்போ நான் ரட்சிக்கப்பட்டாலும் எனக்குள்ள அந்த கிரியைகள் எல்லாம், செயல்கள் எல்லாம் என்னுடைய அவயங்கள்ல வெளிப்படுது. அல்லேலூயா. அப்ப வெளிப்படும் பொழுது அதை நீக்கி என்னுடைய அவயங்கள் எல்லாம் வேதம் நமக்கு சொல்லுகிறது நீதிக்குரிய ஆயுதங்களாக மாற்று அப்படின்னு சொல்லுது. அது எப்படி மாத்துறது? அதுக்குதான் இப்ப வாசிச்சோம். 8:13 வாசிங்க. இல்ல, 8:13. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க மாம்சத்துல அந்த கிரியைகள் இருக்கு இல்லையா, செயல்கள் இருக்கு இல்லையா, அதை எதை கொண்டு அழிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறதுனா, நம்மளுடைய ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் புரியுது? 8:1 வாசிங்கள. 8:1. எனக்குள்ள இருந்த மாம்சம் செத்துருச்சு. நான் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டு விட்டேன். என் மாம்சத்தில் இருந்த அந்த பாவம், மரணம் அப்படிங்கிற பிரமாணம் ஒளிந்து போயிற்று. எனக்குள்ள இப்ப ஆவி மட்டும்தான் பிழைச்சிருக்கு. அல்லேலூயா. இப்ப நான் மாம்சத்தின்படி பிழைக்காமல் எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியினாலே என் சரீரத்தில் இருக்கக்கூடிய செய்கைகளை நான் அழித்தால் நான் பிழைத்திருப்பேன். எத்தனை பேர் புரியுது? நான் ரட்சிக்கப்பட்டாலும் என்னுடைய அவயங்களில் இன்னும் அந்த கிரியைகள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னுமே அந்த பழைய
தேவனுக்கு பிடிக்காத பிரியமில்லாத கிரியைகள் செயல்கள் என்னுடைய அவயங்களிலே உண்டு. அதை அழிப்பதற்கு கர்த்தர் ஒரு வழியை சொல்கிறார். உனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியினாலே அந்த கிரியைகளை நீ அழித்தால் நீ பிழைத்துக் கொள்வாய். அல்லேலூயா. அப்ப நான் என்னுடைய அவயங்கள் எல்லாமே இதற்கு முன்பாக அநீதிக்குரிய ஆயுதங்களாக இதற்கு முன்பாக செயல்பட்டது. ஆனால் இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, எனக்குள் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியினாலும் எனக்குள்ள இருக்கக்கூடிய என்னுடைய ஆவியையும் கொண்டு என் சரீரத்துல என் அவயங்களிலே இருக்கக்கூடிய என் கையில, கண்ணில, என்னுடைய செவிகள்ல, என்னுடைய சிந்தனையில, என்னுடைய இருதயத்துல, என் கை கால்கள்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான கர்த்தருக்கு பிடிக்காத பிரியமில்லாத அருவருப்பான செயல்களை, செய்கைகளை, கிரியைகளை எதை கொண்டு அழிக்க வேண்டுமா? நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியை கொண்டு அழித்தால் நாம் அத்தனை பேரும் பிழைத்திருப்போம், பரலோக ராஜ்யத்திற்கு என்று கடந்து செல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக உட்பட்டிருக்கிறவர்களுக்கு 8:1 சொல்லுது, இயேசு கிறிஸ்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, ஏனென்றால் அவர்கள் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள். அல்லேலூயா. அப்ப ஆவியின்படி நான் நடக்கிறேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னுடைய மாம்சத்துல எனக்கு விரோதமாகவோ, என்னுடைய ஆத்மாவுக்கு விரோதமாகவோ, என்னுடைய ஆவிக்கு விரோதமாகவோ, தேவனுக்கு விரோதமாகவோ எழும்பக்கூடிய பொல்லாத கிரியைகளை எனக்குள்ள இருக்கக்கூடிய நான் அந்த ஆவியை கொண்டு நான் அதை மாற்றுகிறேன். எப்படி மாத்துறது? என்னுடைய கண்ணு இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதே சொல்லனே, ஒரு அழகான இங்க இருந்து பொண்ணு வருது, மாம்ச கண்ணு பார்த்துச்சுன்னா என்ன எப்படி பார்க்கும்னா, அது ஒரு அழகான பொண்ணுன்னு பார்க்கும். இதே என்னுடைய ஆவிக்குரிய கண்ணு பார்த்துச்சுன்னா அதை ஒரு ஆத்மாவா பார்க்கும். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. என்னுடைய ஆவிக்குரிய செவிகள் இதுக்கு முன்பாக கேட்டது எல்லாமே என்ன வேணாலும் கேட்கும். சினிமா பாடல் கேட்கும், பக்கத்துல ஏதாவது 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜோக் அடிச்சுட்டு இருப்பாங்க, அதையும் கேட்கும், பக்கத்துல 2 பேர் சண்டை குழாடியில சண்டை போட்டு இருப்பாங்க, அதையும் கேட்கும். ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்பட்டால் அது பரலோக ராஜ்யத்துக்குரியதை மாத்திரம் தான் கேட்கும். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலதான் உங்களுடைய அவயங்கள் அத்தனையும் ஆவிக்குரியதாக மாறும் பொழுது அது அத்தனையும் பரலோக ராஜ்யத்தோட கனெக்ட் ஆகும். அல்லேலூயா. இது எப்படி நடக்குது? ஆவிக்குரிய கண்கள் எப்படி திறக்கப்படும்? ஆவிக்குரிய ஆவிக்குரிய நாவல்னா என்ன? ஆவிக்குரிய செவிகள்னா என்ன? ஆவிக்குரிய சிந்தனைனா என்ன? நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவி இருக்கு இல்லையா, அது எங்கிருந்து நமக்குள்ள வந்துச்சு? எப்படி வந்துச்சு? முதல்ல நல்லா சத்தம் யார சொல்றாங்க இல்ல, நமக்குள்ள ஆவி இருக்கு இல்லையா, அது முதல்ல எப்படி வந்துச்சு? நமக்குள்ள முதல்ல ஆதாம தேவன் உண்டாக்கும் பொழுது தேவன் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அந்த ஆதாமுடைய நாசியிலே ஊதினார். அல்லேலூயா. அந்த தேவனுடைய சுவாசம் தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவி. எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. இந்த ஆவிக்கு ஒண்ணுதான் தெரியும், அது தன்னை அனுப்பின தேவனை மாத்திரம் தான் தெரியும். அல்லேலூயா. தேவனுக்கு தெரியும், தேவனை சுற்றி இருக்கக்கூடிய பரலோக ராஜ்யம் தெரியும், அவருடைய குரலை கேட்கும், அவரை மட்டும் பார்க்கும். இந்த ஆவியோடைய சிந்தனை எப்பவுமே என்ன இருக்குன்னா, எப்படியாவது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை எங்க கொண்டு போய் சேர்த்துடணும், பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது அதோட எண்ணமா இருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய அவயங்கள் எல்லாம் எப்படி மாறணும் அப்படின்னா, அவை எல்லாம் ஆவிக்குரியவைகளாக மாற வேண்டும். ஆவிக்குரிய கண்களாக, ஆவிக்குரிய செவிகளாக. அப்ப எல்லாமே ஆவிக்குரியவைகளாக மாறும் பொழுது அது எப்போதுமே எங்கதான் கனெக்டா இருக்கும்? பரலோகத்து கூட தான் கனெக்டா இருக்கும். அதுக்கு இந்த வீடு தெரியாது, வாசல் தெரியாது, சாப்பாடு தெரியாது, போற வயசுல காரு பங்களா இது எதுவுமே எனக்கு தெரியாது. அது எப்படா தன்னை அனுப்பின தேவனிடத்தில் போவோம், இந்த மாம்சமாகி இந்த கூட்டுல இருந்து பிரிஞ்சு எப்ப தன்னை அனுப்பின தேவனிடத்தில் போவோம் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த ஆவிக்குரிய வாஞ்சியாக இருக்கும். அல்லேலூயா. அழகா வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்ப ஆவியின்படி நடக்கிறவர்கள்னா என்னுடைய மாம்சத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் அழித்து, எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியினாலே என் மாம்சத்தில் வரக்கூடிய சகல விதமான கிரியைகளையும், அது பாவமா இருக்கலாம். இந்த மாம்சத்தின் கிரியைகளை நம்ம பாவம் மாத்திரம் இல்ல, கர்த்தருக்கு எதிரான காரியங்கள் எல்லாமே அது மாம்சத்துக்குரிய காரியமா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கல,
நம்மளுடைய தேவன் நமக்கென்று ஒரு திட்டத்தை வச்சுதான் இந்த உலகத்துல நம்மளை வந்து வேர்பிரித்திருக்கிறார். வேதம் சொல்லுகிற உன்னை நான் தாயின் கருவில் உருவாகும்பே தெரிந்து கொண்டேன், பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை வந்து உலக தோற்றத்திற்கு முன்பாக நான் உன்னை முன் குறித்தேன் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்மை குறித்த தேவ திட்டம் இந்த உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாகவே தேவனால் போடப்பட்டது. எத்தனை பேர் புரியுது? அப்ப நம்ம இந்த உலகத்துல நம்ம வாழும்போது நாம் எதற்காக வாழுகிறோம்னா, முதல்ல நம்ம வேதத்துல படிச்சோம், இயேசு கிறிஸ்து தனக்காக பிழைத்திருக்கவில்லை. யாருக்காக பிழைத்திருந்தார்? தேவனுக்கென்று பிழைத்திருக்கின்றார். அதே போல நாமும் பிழைத்திருப்பது தேவனுக்கென்று நாம் பிழைத்திருக்கிறோம். அதாவது தேவனுடைய திட்டத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்றுவதற்காக தான் நம்ம பிழைத்திருக்கிறோம். அப்ப தேவன் நம்மீது வைத்திருக்கக்கூடிய திட்டத்துக்கு விலகி போவது கூட நம்ம மாம்சத்தில் நடக்கிறது தான் அறிகுறி. அல்லேலூயா. தேவ சித்தத்தை செய்யாம என் இஷ்டத்தின்படி, அப்ப எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கு, ஆனால் தேவனுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கு. நம்ம யாரோட விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்துல வந்திருக்கோம்? தேவன் நம்மீது வைத்திருக்கக்கூடிய விருப்பம் அல்லது தேவனுடைய சித்தம் அல்லது தேவனுடைய திட்டத்தை இந்த உலகத்துல செய்வதற்காகவும் அதை நிறைவேற்றும்படியாக மாத்திரம்தான் வந்திருக்கோம். அப்ப அதை செய்யாம நம்ம இஷ்டத்தை செய்யறது கூட அது மாம்சத்தின் கிரியைகள் தான். அல்லேலூயா. அதே போல இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் வேர்விரிக்கப்பட்ட பிள்ளைகள், இந்த உலகத்திலிருந்து வேர்விரிக்கப்பட்டவர்கள். அப்ப நான் தேவனுடைய வேத வாக்கியத்தின்படி வாழ்வதற்காகவும் வேதம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அதை கைகொள்வதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கேன். இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் போடுவதற்காக அல்ல. என் பக்கத்து வீட்டுக்காரன் பங்களா கட்டிட்டாங்க, எனக்கு ஒரு பங்களா வேண்டும் ஆண்டவரே, அதை கேட்கறதுக்காக நம்ம அழைக்கப்படவில்லை. அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டாண்டவரே, எனக்கு ஒரு கார் வேண்டும், அதற்காக அழைக்கப்படவில்லை. உங்களுக்கு என்ன தேவன் திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை செய்வதற்காக. அப்ப இந்த உலகம் எப்படி வேணாலும் இருக்கும், இந்த உலகம் எப்படி வேணாலும் இருக்கும், அது இஷ்டப்படி எப்படி வேணாலும் வாழும். அவனை பார்த்து நம்ம வந்து மேக்கப் போடுவதற்காக நம்ம அழைக்கப்படவில்லை. நாம் நம்முடைய தேவன் எனக்கென்று ஒரு சாயல் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த சாயலின்படி நான் வாழ்வதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப அதை விட்டுட்டு நான் வேற ஒரு வாழ்க்கை வாழ்றேனாலோ அதுவும் எதற்கு சமம்? நான் மாம்சத்துக்குரியவர்களை செய்கிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் நமக்கு மைண்ட்ல வந்து பிக்ஸா இருக்கும் இந்த உலகத்துல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, பூனை குறுக்க போனா என்னது? சொல்லுங்க. கெட்ட சகுனம் இல்லையா? அப்படிதான் நம்ம ஒரு காலத்துல பிக்ஸ் ஆயிருந்தோம். இப்போ அப்படிதான் ஃபாலோ பண்றோமா? இல்ல, இப்ப வந்து மாறிட்டோம்ப்பா. இப்ப இதெல்லாம் வந்து இந்த உலகம் ஒரு சில காரியங்களை நம்ம மனசுல புகுத்தி வச்சிருக்கு. யார் சொல்லிருப்பான்னு நினைச்சு பாருங்க. இந்த பூனை குறுக்க போனா கெட்ட சகுனம்னு யாராவது ஒருத்தவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க, அப்படித்தானே? உங்களுக்கு தெரியுமா? இல்ல பூனைக்கு உங்களுக்கு ஏதாவது டீலிங் இருக்கா? இல்ல பூனை உங்கள்ட்ட வந்து சொல்லிச்சா? இல்ல. அப்ப யாராவது ஒருத்தர் சொல்லி அதை நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, அவ்வளவுதான். அது போலதான் இந்த உலகத்துல அநேக காரியங்கள் இந்த உலகம் உங்க மனசுல புகுத்தி வச்சிருக்கு. இந்த ஜாதி, அப்படித்தானே? இன்னும் அந்த ஜாதியை பிடிச்சிட்டு இருக்கவங்க, இன்னும் கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்களே ஒரு சில பேர் இருக்கிறாங்க. எங்கேயாவது கர்த்தர் சொல்லியிருக்காரா இது ஜாதி? எங்க ரெண்டு பேரை பக்கத்துல கூட நிப்பாட்டிக்கவங்களா கண்டுபிடிக்க முடியுமா என்ன ஜாதி அப்படின்னு? முடியாது. அப்ப கர்த்தர் படைக்கும் போது எல்லாரையும் ஒன்னாதான் படைச்சாரு. 12 குலத்தை அவர் பிரிச்சாரு, 12 கோத்திரத்தை பிரிச்சாரு. எதுக்குன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுக்கறதுக்காக கர்த்தர் பிரிச்சாரு. அப்போ அவன் புரஜாதியார்னு சொல்லக்கூடிய வார்த்தை கூட கர்த்தரை அறியாதவர்களை தான் நம்ம புரஜாதின்னு சொல்ல வேண்டியது, அது ஜாதி குறிப்பது அல்ல. அல்லேலூயா. அப்ப ஜாதி இதெல்லாம் வந்து இந்த வெளியில உள்ளவர்கள் நம்மையில நம்முடைய சிந்தையில புகுத்துறது. இன்னும் அதை பிடிச்சிட்டு இருக்க கிறிஸ்தவர்களே இருக்கிறாங்க. அதெல்லாம் என்னது? மாம்சத்தின் கிரியைகள். அல்லேலூயா. அப்ப நான் அழைக்கப்பட்டது எதற்காக அப்படின்னா, எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியினாலே என் மாம்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரியைகளையும் எல்லா செயல்களையும் கர்த்தருக்கு பிடிக்காத அருவருப்பான செயல்களை கிரியைகளை அழித்து நான் எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவருடைய வழி நடத்துதல்படி அவருடைய நடத்துதல்படி நான் வாழ்வதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறேன். இதற்கு புரியுது? அல்லேலூயா. அப்போ எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மாம்சம் அப்படிங்கிறது பாவம் மாத்திரமல்ல, என்னுடைய சுய சிந்தனை, என்னுடைய சுய விருப்பம், என்னுடைய சுய சித்தம், இந்த உலகம் போடக்கூடிய அநேக பாரம்பரியமான காரியங்கள், இது எல்லாமே இதுக்குள்ள அடங்கும். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர் என்ன சொல்றாருன்னு நீங்க செய்யணும். ஒண்ணு இல்லைங்க, ஜெபிக்கிறது கூட நீங்களா ஜெபிக்கிறதுக்கு பேரு ஜெபமே கிடையாது. நீங்க நல்லா போய் உட்கார்ந்து தேவ சமூகத்துல உட்கார்ந்து அவரை 2 நிமிஷம் பிரைஸ் பண்ணுங்களேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேவன், அடுத்து இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியான ஒவ்வொருத்தரையும் வந்து அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லிட்டே வாங்களேன்.
ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். நீங்க என்ன பாட்டு பாடணும் உங்க நாவில அந்த பாட்டை கொண்டு வருவாரு. நீங்க யாருக்காக ஜெபிக்கணுங்கிறத ஆவியானவர் கொண்டுட்டு வருவாரு. என்ன ஜெபிக்கணுங்கிறத ஆவியானவர் கொண்டு வருவாரு. அல்லேலூயா. அந்த இடத்துல நீங்க ஜெபிக்கணுமா, பாட்டு பாடணுமா, துதிக்கணுமா, ஆராதிக்கணுமா, எதுவுமே உங்க கண்ட்ரோல்ல இருக்காது. எல்லாமே ஆவியானவர் உங்களுக்குள்ள அப்படியே நிரப்பிட்டே வருவாரு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த அந்த ஒரு அந்த ஒரு அனுபவம் இருக்கு? அல்லேலூயா. அந்த அனுபவம் தான் அது. அப்ப பாருங்களேன், ஒரு ஜெபம் கூட உங்களுடைய மாம்சத்துல ஜெபிப்பதற்காக நம்ம அழைக்கப்படவில்லை. நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானுடைய வழிநடத்துதல்படிதான் நம்ம ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் ஜெபிக்கும் போது என்னைக்காவது கார் கேட்டிருக்காரா? அவர் அதெல்லாம் கேட்கவே மாட்டாரு. ஆவியானவருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்கள ஒரு வீட்டுல பிரச்சனை இருக்கு, அவன் வீட்டுல இந்த மாதிரி சண்டை நடந்துட்டு இருக்கு, அவனுக்காக ஜெபம்னு சொல்லுவாரு. அவருக்கு தெரியும் அடுத்த ஊர்ல ஒரு பேர் சொல்லி இவங்களுக்கு இந்த பிரச்சனை, அவங்களுக்காக ஜெபம் பண்ண. அப்படியெல்லாம் யாருக்காவது அனுபவம் உண்டா? நடுராத்துல டக்குன்னு ஆவியானவர் எழுப்பி விட்டு யாராவது ஒரு பேர் சொல்லி அவங்களுக்காக ஜெபிக்க சொல்லுவாரு. அந்த மாதிரி அனுபவம் எல்லாம் உண்டு. இதெல்லாம் ஆவியானுடைய வழி நடத்துதல். அல்லேலூயா. பாருங்க, ஒரு சாதாரண நம்ம நினைச்சிட்டு இருக்க ஜெபம் கூட, நம்ம ஜெபம் பண்ணோம்னா ஆரம்பிச்சோம்னா ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு குழந்தை குட்டியில இருந்து அம்மா அப்பா சித்தப்பா பெரியப்பா மாமா எல்லாரையும் சேர்த்து முடிச்சுட்டு கடைசியா ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே இந்த உலகத்தை நல்லா வச்சுங்க, தேசத்தை நல்லா வச்சுங்க, சபை, 2 வார்த்தையில முடிஞ்சிடும். ஆனால் ஆவியானவர் எங்க இருந்து ஆரம்பிப்பார் தெரியுமா? உலகத்துல இருந்து ஆரம்பிப்பார். உங்களை குறித்த காரியங்கள், உங்களை உங்களுடைய பர்சனல் பிரேயர் எல்லாம் எங்க இருக்குன்னு அந்த கடைசியில ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் தான் இருக்கும். அப்ப அந்த ஜெபம் கூட நம்ம நினைச்சிட்டு இருக்க அந்த ஜெபம் கூட ஆவியானுடைய வழிநடத்தல விட்டு பாருங்க, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு மேன்மைக்கு நேராக போகும். அல்லேலூயா. அப்ப நம்ம சுருக்கமா சொல்ல போனா இந்த 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தின்படி கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களா இருக்கக்கூடிய நாம் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படப்பட்டவர்கள் அல்ல. ஏன்னா நாம் மாம்சத்தின்படி அல்ல, நம்முடைய ஆவியின்படி நடப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். எழுந்து நிற்கலாம்.